இன்றைக்கி நம்ம மாடி வீட்டு சமையலில் நான் பூஜை பொருள்லாம் வாங்க வந்திருக்கேன். சாம்பிராணி இதை போடுறதுக்கு சாம்பிராணி, வெண்கடுகு, குங்குளியம்லாம் வாங்கிறதுக்கு வந்திருக்கேன். அது இந்த கடைக்கு தான் வந்திருக்கேன். இந்த கடையில் வந்து சாமிக்குள்ள பொருள் ஃபுல்லாக எல்லா பொருளுமே நல்லா கிடைக்குங்க இந்த கடையில். வாங்க இந்த கடையை நம்ம வந்து ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்போம். இங்கே எல்லா சிலைகளும் இருக்கா எனக்கா? எல்லா சிலைகளும் சாமி சிலைகள் ஃபுல்லாமே இருக்குது. நம்மளுக்கு பாருங்கள், குபேர சிலை, பிள்ளையார் சிலை, இங்கே எல்லா சிலையுமே இந்த கடையில் கிடைக்குமா. இந்த அக்கா தான் இங்கே நிற்கிறாங்க. நீங்கள் வாங்க. அவங்களுக்கு விளக்கு தூண்டி இருக்காக்கா? விளக்கு தூண்டியெல்லாம் இருக்கா? சாய்பாபாலாம் சின்ன சிலையாக இருக்குது. இங்கே வந்தால் நீங்கள் எல்லா சிலையுமே வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம். எது தேவையோ மணி எல்லாமே இருக்குது இந்த கடையில். ஏன்னா கருப்பாக ரொம்ப கருப்பாக இருக்கு. ஏன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கலரு. ஏன்னா இந்த வெல்லம் பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா மாவு வெல்லமா. இது நம்மளுக்கு சக்கரை பொங்கல், இது பாயாசத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். இது வந்து நாட்டு வெல்லம். அது அதிகம் ரொம்ப இது இருக்காது, சீனி சத்து இருக்காது. வெறும் நாட்டு வெல்லம்னு சொல்கிறாங்க. நல்ல மாவு மாதிரி இருக்குது வெல்லம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும். எல்லாமே ஜாதிக்காய், வால் மிளகு, இது அது வால் மிளகு. என்ன அது வால் மிளகா? இது வெள்ளை மிளகு. வெள்ளை மிளகு. என்ன வெள்ளை மிளகு? வால் மிளகு. இது என்ன கடிச்சா? இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே சாமிக்குள்ள ஐட்டம் ஃபுல்லாமே ஓமகுண்டம் வளர்க்குறதுக்கு எல்லா பொருளுமே இதில் ஒவ்வொரு டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றும் இந்த பாருங்கள், ஒவ்வொரு பேர் போட்டு வச்சுருக்காங்க. நான் வந்து நான் அதை எடுக்கலை. ஒவ்வொன்றும் இது ஃபுல்லாமே சாமிக்குள்ள ஐட்டம் தானா. நம்ம ஓமகுண்டம் வளர்க்குறதுக்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்களாம். நெல்லிக்காய் பொடி, இப்படி எல்லாமே நாட்டு மருந்து கடை தான் இது. வந்து எது தேவைனாலும் இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த சுரண்டையில் நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் எது தேவைனாலும் இந்த கடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நமக்கு வந்து அந்த வெள்ளை மிளகெல்லாம் காமிச்சது வந்து நம்ம பைரவருக்கு வந்து அஷ்டமி திதியில் நமக்கு வந்து அது 7 மிளகு சேர்த்து நம்ம வந்து 7 இல்லை 9 மிளகு போட்டு நம்மளுக்கு வந்து இது விளக்கு போட்டால் நம்ம கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறையும்னு சொன்னாங்க. இது மருதாணி விட இது வந்து கருசீரகம், இது நாய்க்கடுக்கு. இங்கே எல்லா விதமான பத்தி, மஞ்சள், நெய் எல்லாமே இருக்குது இந்த கடையில். இங்கே இல்லாத பொருளே நம்மளுக்கு கிடையாது. பூஜைக்குள்ள பொருள் ஃபுல்லாமே இருக்குது, எல்லா பொருளும். நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கவங்க, பக்கத்து ஊருக்காரவங்க ஃபுல்லாமே இந்த கடைக்கு வந்தீங்கன்னா எல்லா பொருளும் நமக்கு வந்து கிடைக்கும். பத்தி ஐட்டத்துலேயே விதவிதமாக ஒரு 500 ஐட்டமாச்சும் இருக்கும். பன்னீர், பஞ்சகவியம் எல்லாமே இந்த கடையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் இந்த பக்கம் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இந்த கடையை வந்து பாருங்கள். இங்கே திருநீர் பாக்கெட்டு பாருங்கள், சந்தன பாக்கெட்டு எல்லாமே இந்த சைடு இருக்குது. வேறு அரிசி, பச்சரிசிலேருந்து நெல்லுலேருந்து எல்லா பொருளும் கிடைக்கும். நமக்கு நெல்லெல்லாம் இப்போ உடனே நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டில் நெல்லெல்லாம் இருக்காது. இங்கே வந்தோம்னா நம்ம நெல்லெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். தானியங்கள், எல்லா தானியங்களும் இருக்குது. வரகரிசி, திணை எல்லாமே இந்த கடையில் வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த ஐட்டம் ஃபுல்லாக பாருங்கள். சில்வர் பாத்திரம், அப்புறம் பித்தளை பொருளும் வச்சுருக்காங்க. சில்வர் குடம், இந்த பால் குடம் எடுக்கிற பானை, ஈட்டி, சாமிக்குள்ள பொருள் ஃபுல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக சில்வர் ஐட்டம் தான். இதெல்லாம் கோயிலுக்குள்ள ஜாமாங்க தான். அம்மனுக்குள்ள தலையில் வைக்கிற கிரீடம், பன்னீர் செம்புலேருந்து எல்லா குலதெய்வ செம்பு எல்லாமே இந்த கடையில் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஒரே கடைக்கு வந்தால் நம்மளுக்கு இந்த கடையிலே எல்லாமே பார்த்து நமக்கு தேவையுள்ள பொருளை எடுத்துகிட்டு போயிடலாம். சாமிக்குள்ள பட்டு சேலை, பிள்ளையாருக்கு வேட்டி, எல்லாம் பட்டுலாம் சின்ன பட்டுலேருந்து பெரிய பட்டு 5 மீட்ரு, 3 மீட்ரு துண்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரே வரிசையில் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இது பூராமே சாமிக்கு போடுற பட்டு தான். இதில் பூரா விளக்கு ஐட்டமாக இருந்துச்சு பாருங்கள். நல்லா ஆத்ம விளக்கு, இதெல்லாம் பெரிய பெரிய விளக்காக இருந்துச்சு.
மேலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து அவுள் பொரியெல்லாம் கீழே இருந்துச்சு. கொஞ்சம் அவுள்லாம் வாங்கிட்டு போவோம்னு வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம்னு அவுள் வாங்குகிறோம். அதில் 3 விதமாக சம்பா அவுள் வந்து 3 விதமாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் கனமாக இடித்து வச்சுருக்காங்க. நமக்கு உப்புமா இதெல்லாம் கிண்டதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த அவுள் வந்து அதோட கொஞ்சம் தகடாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப தகடாக இருக்குது. இது நம்மளுக்கு நனைச்சி சாப்பிட தான் நல்லாயிருக்கும். இதான் அந்த கடையோட ஓனர், அவங்க தான். இது வெள்ளை அவுளில் கொஞ்சம் இது கனமாக தான் இடித்து வச்சுருந்தாங்க. கனமாக இருக்க அவுள் எப்பயுமே ருசியாக இருக்கும். பொரி அவுள் எல்லாமே இருக்குது இதில். அருவா, கத்திக்கம்பு, சாமி கும்பிட்றதுக்குள்ள பொருள் எல்லாமே இதில் இருக்குது. நாங்கள் அவுள்லாம் இப்போ வாங்கியாச்சு. கீழே இருக்க கடையை ஒரு ரவுண்டு பார்த்தாச்சு. நம்ம இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். எனக்கு தேவை உள்ள பொருள் நான் வாங்கிட்டேன். இந்த கிளம்பிட்டோம். நாங்கள் அவங்க கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு.